இதுல சன்னும் ஆமா ஏர்த் உண்டு. ஏர்த்து சூரிய இது சன்னை சுற்றிட்டு வருது. பின்ன மூன் ஏர்த்தை சுற்றி வருது. கரெக்ட். பின்ன 12 ராசிகள் உண்டு இல்ல? 12 ராசிகளும் 4 கேரக்டர். இது ஃபயர் கேரக்டர் இல்ல? இது ஏரிஸ், லியோ, சாஜிட்டேரியஸ். அதாவது மேஷா, சிம்மம், பின்ன தனுஷ். இது அத்தனையும் ஃபயர் என்ற கேரக்டர் உள்ளது. அப்போ ஃபயர் என்ற கேரக்டர்னு சொல்லும்போது பிளான்ட் ஃப்ரூட்லையும் சீடுக்கு மேல அதுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் உண்டு growthல. ஃப்ரூட் அண்ட் சீடு எழுதிட்டுண்டில்ல? அப்போ எழுதிட்டுண்டு. இதுல உண்டு. நான் இதுல உண்டு. அல்ல இல்ல, இதை முதல்ல எங்க விட நோக்க போர்டை நோக்கி. அப்பதான் அது புரியாது. பின்ன இது வந்து மேஷா இல்ல ரிஷபம், கன்னி, பின்ன மகரம். இது அத்தனையும் என்னது? பூமியின் குணம் கொண்டது. ഭൂമിന്റെ കുണം അങ്ങനെ പറയുമ്പോൾ ചെടിയുടെ വേർ വളർച്ചയ്ക്ക് അല്ലെ, വേരിന്റെ ഗ്രോത്തുക്ക് മുഖ്യമായിട്ട് ഉള്ള ഫോഴ്സസ് കിട്ടും ഈ രാശികളിലിருந்து. ഋഷഭം, കന്നി, പിന്നെ മകരത്തിലിருந்து വേരിന്റെ ഗ്രോത്തുക്ക് വേണ്ടിയ ഫോഴ്സസ് അവിടെ കിട്ടും. പിന്നെ ജെമിനൈ, ഇത് വന്നത് ജെമിനൈക്ക് മലയാളം മിഥുനം. മിഥുനം, മിഥുനം, പിന്നെ തുലാം, കുംഭം. ഇത് അത്രയും പൂവിന്റെ ഗ്രോത്തുക്ക് വേണ്ടി, ഫ്ലവറിന്റെ ഗ്രോത്തുക്ക് വേണ്ടിയാണ് ഫോഴ്സസ് അവിടെ നിന്ന് കിട്ടും. പിന്നെ ഇത് കർക്കിടകം, പിന്നെ വിരുച്ചികം, പിന്നെ മീനം. ഇത് അത്രയും ഇലയിന്റെ ഗ്രോത്തുക്ക് വേണ്ടി ഉള്ള ഫോഴ്സസ് അവിടെ നിന്ന് കിട്ടും. ഇത് തന്നെ ഒരു ബേസിക് ആയിട്ടുള്ള കോൺസെപ്റ്റ്. ഇതില് എതുക്കെല്ലാം അത് കേളില്ല, അതാ നടക്കും. അത് തന്നെ ഇപ്പോ ഇത് ഉണ്മ. ഇത് അപ്പോ இதுல அடுத்தது என்ன நோக்கணும்? இந்த மூன் எവിടെ மூவாയി வருதோ அதுக்கு பின்னாடி உள்ள ராசிகளின் அந்த சக்தியை எடுத்து பூமிக்கு கொடுக்கும். இல்ல இப்போ மூன் ഇവിടെ இருக்கும்போ അക്വേറിയസിന്റെ ഫോഴ്സസ് എടുത്ത് നമുക്ക് കൊടുക്കും. അപ്പോൾ അത് അക്വേറിയസിൻ്റെത് പൂവിന്റെ വളർച്ചയ്ക്ക് വേണ്ടിയാണ്. പിന്നെ അത് അങ്ങനെ നഹർന്ന് ഇവിടെ വരുമ്പോൾ പൈസിസിട്ട് വരുമ്പോൾ என்ன ചെയ്യും? ഇലയിന്റെ വളർച്ചയ്ക്ക് വേണ്ടിയത് ശക്തികളെ എടുത്ത് കൊടുക്കും ഇതിലിருந்து ராசியிலிருந்து. പിന്നെ അങ്ങനെ വരുമ്പോൾ ഫയർ ഇല്ല, അത് என்னது பழமும் விதையும் உருவாகுகின்ற அந்த ஃபோர்ஸஸ் നിങ്ങൾക്ക് ഇതിலிருந்து கிடைக்கும். അങ്ങനെയാണ് இப்போ அது മൂൺ ഒരു റൗണ്ട് 29.5 days അങ്ങനെ ചുറ്റി വരുമ്പോൾ 12 ராசியையும் அது என்ன செய்து கிராஸ் செய்து வருது. அப்போ 12 ராசிகளின் குணங்களை எடுத்து பூமிக்கு கொடுக்கும். அப்படி கொடுக்கின்ற போது அந்தந்த செடியின் பாகங்கள் வளரும். இதான் அதுல இருக்கக்கூடிய என்னது உண்மை. சரியா? அப்போ பூமி சுத்தி வரும்போ, பூமி சூரியனை சுத்தி வரும்போ சூரியனுக்கு பின்னாடி என்ன ராசி உண்டோ அதன் குணத்தை வந்து சூரியன் எடுத்து பூமிக்கு கொடுக்கும். அது சீசன் ஆயிட்டு நம்ம பறையிறது. சீசன் ஒவ்வொரு மாதத்துக்கும் உள்ள ஒரு குணம் உண்டு. சரியா? அப்ப அந்த மாதிரி இது வந்து நாட்களுக்குள்ள அதாவது சந்திரன், அதாவது மூன் போகிறது வந்து ஒவ்வொரு நாளோட குணத்தை கொடுக்கும், ஒரு டேட்டின் குணத்தை கொடுக்கும். சன் வந்து ஒரு மந்தின் குணத்தை கொடுக்கும். இப்போ எர்த் இங்க இருக்கு, சன்னுக்கு பின்னாடி இருக்கிறது கேன்சர் ஆனி. அப்போ வாட்டர், இப்போ மழை அதிகமா வருவதுக்கு அந்த மாதிரியான ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு இது. அப்போ அந்த எர்த்துக்கு பின்னாடி சன்னுக்கு பின்னாடி எது ராசி உண்டோ அந்த ராசியின் கேரக்டரை சன் எடுத்து கொடுக்கும். மூன் எப்படி எடுத்து கொடுக்குதோ அதே மாதிரி சன்னும் என்ன செய்யும்? இந்த ராசிகளின் குணங்களை எடுத்து பூமிக்கு கொடுக்கும். அது ஒரு மாதத்துக்குரிய குணமாയിട്ട് மாறும். அதுகொண்டாலும் நம்ம இப்போ தமிழ் மலையாளத்திலே மாதங்கள் அத்தனையுமே அந்த ராசிகளின் பேர் தான் இருக்கும். சரி, இப்போ நீங்கள் இந்த கேலண்டர் எடுக்கும்போது மலையாளத்தை எடுத்துக்கோ. இப்போ ஏப்ரல் இல்லை,
ஏப்ரல் மாதம் பார்க்கும்போ ஆமா ஏப்ரல் மாதம் ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடியது 12ஆம் தேதி போட்டிருக்க 12/6/22 அது டைம் ആണ്. മൂൺ ഓപ്പോസിറ്റ് സാറ്റർൻ എന്ന് പറയുന്നത് അത് ഇവിടെ சனி ഇവിടെ இருக்கும்போ ഇങ്ങനെ നേർ കോട്ടിൽ വരും. അപ്പോൾ சனியிலிருந்து நமக்கு சிலிக்கா ஃபோர்ஸும் மூணிலிருந்து கால்சியம் ஃபோர்ஸும் கிட்டுന്ന ஒரு நாளாണ്. അപ്പോൾ ஏப்ரல் மந்தில் எது நாளாണ്? 12th. ஒரு ரொம்ப முக்கியமாയിട്ടുള്ള நாள் 12th ആണ്. டைம் மார்னிங் இது நம்ம ரயில்வே ஸ்டேஷன் ரயில்வே டைமிங் ആണ്. ஆமா. പിന്നെ அதுக்கு அடுத்தது வருது வெளுத்த வாவு പൗർണമി സമയം இல்ல அந்த நாள் இது வந்து கொஞ்சம் ப்ரிசைஸா கரெக்டாയിട്ട് கொடுத்துട്ടുണ്ട്. அந்த நாள் முழுதும் அந்த எஃபெக்ட் கிட்டும். அந்த ஹோல் டே அதுக்குள்ள எஃபெக்ட் கிட்டும். அந்த ஹோல் டே அந்த எஃபெக்ட் கிட்டும். പിന്നെ നെക്സ്റ്റ് காலம் என்னது? பௌர்ணமி இல்ல. பௌர்ணமி நமக்கு எதுக்கு முக்கியம்? நோ இரிகேஷன் இல்ல. நோ இரிகேஷன் பண்ணக்கூடாது. அதுக்கு 2 டேஸ்க்கு முன்னாடி 2 டேஸ் பின்னாடி. அப்போ இப்போ 17ஆம் தேதி வருது. அப்போ 15ஆம் தேதியிலிருந்து நமக்கு இரிகேஷன் ஸ்டாப் ചെയ്യണം. 17 அப்புறம் 18 19 വരയ്ക്കും നമുക്ക് ഇറിഗേഷൻ ചെയ്യാൻ പാടില്ല. പിന്നെ ഈ കാലത്തിൽ പെസ്റ്റുക്കോ ഫംഗസ്ക്കുரிய സ്പ്രേ ചെയ്യുന്ന കറക്റ്റ് ആയിട്ടുള്ള കാലം അല്ലേ? അത് എഴുതിക്കണം. നിങ്ങൾ ഇപ്പൊ இந்த പൗർണമിയിல சொல்லுമ്പോൾ 17ல പറയുമ്പോൾ എന്നത് அந்த 5 டேஸ்ல നിങ്ങൾക്ക് പെസ്റ്റ് കൺട്രോൾ പെസ്റ്റിസൈഡോ ഫംഗിസൈഡ് സ്പ്രേ பண்ணுമ്പോൾ നല്ല കീടനാശികൾ ഉപയോഗിക്കുന്ന ഒരു പീരീഡ് ആണ്. പൗർണമിക്ക് അടുത്ത് என்ன வருது? அமாவாசை 1ஆம் தேதி. அது முடிஞ்சு போய் இல்ல நேற்று அமாவாசை ஆயிட்டு இருந்து. പിന്നെ നെക്സ്റ്റ് என்ன போட்டிருக்கு? 1 to 8 இல்ல. அது உத்தராயண எது தேதி? 1 to 8. 1லிருந்து 8 வரைக்கும் கொடுத்துருக்கா. പിന്നെ 23லிருந்து 30 வரைக்கும் உள்ளது உத்தராயணன்னு പറയും. അസെൻഡിങ്. അത് എങ്ങനെ എഴുതിയുണ്ട്? അസെൻഡിങ്ങിനെ എഴുതിയിരിക്കും. என்ன எழுதியிருக்கு மற்றபடி? உத்தராயணம் போட்டுக்கா. கரெக்ட். உத்தராயணம் அல்லது அசெண்டிங் பீரியட் நீங்க அமாவாசையில இருட்டு இல்ல, ஒன்றும் செய்ய முடியாது இல்ல. அதுல ஆமா പിന്നെ അമാവാസയിல என்ன செய்யும் சொன்னா இந்த டிம்பர்ஸ் எல்லாம் உண்டுல்ல, நம்ம செடிகள் எல்லாம் மரம் முறிக்கின்ற ஒரு பீரியட். மரம் முறிக்கின்ற காரணம் என்னெങ്കിൽ நீங்க அதுல அதோட கேரக்டர் வந்து லெஸ் வாட்டரின்னு எழுதியிருக்கும். நீரிண்ட குணம் குறைஞ்ச நாளாகும். அப்போ நம்ம மரத்தை முறிக்கும்போ அதுல நீரிண்ட சுவாபம் குறைவாയിട്ട് இருக்கும்போ எது ஏதும் புழுக்களோ வலி எதுவும் வராது இருக்கும். அதுக்கு வேண்டிയാണ്. என்ன பண்டில என்ன പറയും? அமாவாசையில இருட்டுல யாருக்கும் தெரியாது போய் மரத்தை வெட்டிட்டு வரணும், அது இல்லை. அப்போ அந்த அமாவாசை பீரியட்ல என்னது வாட்டரின் கண்டென்ட் நீரின் அளவு செடியில குறைச்சி இருக்கும். அப்போ അങ്ങനെ ஹார்வெஸ்ட் செய்யும்போ அது கெட்டு போகாது இருக்கும். டிம்பர் கெட்டு போகாது இருக்கும். பக்கம் நோக்கி முறிக்கும். இது 2 days. മുമ്പും പിറവും. ആമാ. 1 days is இல்ல 1 day. 1 day. 3 days. Next day. പിന്നെ ഉത്തരായണന്ന് പറയുമ്പോൾ 1 to 8, പിന്നെ 23 to 30. ദക്ഷിണായനം 9லிருந்து
9 to 22. പിന്നെ ഇല്ല ഉത്തരായണയില് പറയുമ്പോ ഇത് 1 to 8, 1 to 8 പിന്നെ 23 to 30. അത് മുഖ്യമായിട്ട് വിത സീഡ് നടുന്ന ടൈം. ஆமா, சீடு நம்ம வித்துகள் மட்டும், கிழங்குகள் அல்ல, வித்துகள் மட்டும், வித்து மாத்திரம் நடுகின்ற ஒரு காலம். அதில் அது வேற. ஆமா, இப்போ இதுல இன்னொரு முக்கியமாയിട്ടുള്ള ஒரு டெக்னிக் என்னன்னா, இப்போ நீங்க ஒரு சீடை மண்ணிலேயோ ஈரம் படும்போ அது வெள்ளத்தை വലിച്ചു உள்ளுக்கு எடுக்கும். பின்ன ஒரு ദിവസം അതിൻ്റെ മേലു വെളിപ്പുറമുള്ള அந்த തോൽ ഉണ്ടല്ലേ അത് വെടിക്കും അല്ലേ? ആ വെടിക്കുന്ന ടൈമും ഇതും കറക്റ്റായിട്ട് വരണം. ഇതിനുള്ളിൽ വരണം. അപ്പോ ഇപ്പൊ ഒരു ചെറിയ എക്സാമ്പിൾ, ഇപ്പോ കൊത്തമല്ലി ഉണ്ടല്ലേ, நம்ம கொரியண்டர் கொத்தமல்லி 7 நாள் ஆகும் வெடிக்கிறது. அப்போ இதுல நம்ம 1 to 18, 1ஆம் தேதி வரணும்னா 1க்கு 7 நாளைக்கு முன்னாடி என்ன செய்யணும், நம்ம மண்ணில் போட்டாதான் அந்த 1ஆம் தேதி வரும்போது என்ன செய்யும், வெடிக்கும் போது அந்த கரெக்ட் ஆயிட்டு உள்ள அந்த ஃபோர்ஸஸ் அதுக்கு கிட்டும். பயறு செகண்ட் டேல வெடிக்கும், செகண்ட் டே வெடிக்கும். அப்ப ஒரு டேட்டுக்கு முன்பு. அப்ப இது அனுசரிக்கணும். முதல்ல நீங்களோட ஹலோ ஒரு 4-5 விதையை எடுத்து நம்ம ஈர துணி உண்டுல்ல, துணியில வச்சு அது ஒரு தடவை நோக்கிய மதி எத்தனாவது தேதியில அந்த மேல அந்த விதையின் தோல் வெடிக்கின்றதுன்னு நோக்கணும். முளை அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு வரும் அந்த தோல் வெடிக்கிற டைம். அப்போ இது மக்காச்சோளத்துக்கு 3 நாள், 3 daysல வெடிக்கும். மெய்ஸ் உண்டுல்ல, மெய்ஸ் அங்கன்னா இப்போ நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு செடி நம்ம ஒரு தடவை இது பண்ணா போதும். நமக்கு எழுதி வைக்கலாம் என்ன ஒவ்வொரு சீடும் எத்தனை நாள்ல நமக்கு அது சீட் கோட் வெடிக்கும் அப்படிங்கிறது. அப்போ இந்த உத்தராயணில சீடு சோயிங் மட்டும்தான். பின்ன என்ன செய்யலாம், 501 ஸ்ப்ரே செய்யலாம். கொம்பு சிலிக்கா ஸ்ப்ரே செய்த கரெக்டான டைம். பின்ன ஃபோலியர் ஸ்ப்ரேன்னு சொல்லுவோம்ல, ஃபோலியர் ஸ்ப்ரேன்னு என்ன, நமக்கு இப்போ திரவ வளவுகள் ஸ்ப்ரே செய்யணும்னா ஒரு கரெக்ட் டைம். ஏன்னா அது இந்த அசெண்டிங் பீரியட்ல நல்லா வலிச்சு இழுக்கும் வளங்கள். பின்ன ஃபோலியர் ஆயிடும், இலைய வெளியே இலையில ஸ்ப்ரே பண்ணி கொடுக்குறது நல்லா வலிச்சு அது இழுக்கும். ஆமா, அப்ப அந்த உத்தராயண பீரியட்ல நமக்கு ஸ்ப்ரே செய்யுது. ஸ்ப்ரேல எது லீஃப் வழியாயிட்டு இப்ப நம்ம சிபிபி ஸ்ப்ரே 4% பறஞ்சு இல்ல. பின்ன லிக்விட் மென்யூர் അവിടെ 1:19 போட்டு கலக்கி அடிக்க சொல்லிச்சுண்டு. இதெல்லாம் இந்த பீரியட்ல பண்ணணும். அது ஒரு 13 days வரும். எவ்ரி மந்த் இந்த உத்தராயணா ஒரு 13 நாள் வரும். இப்போ அந்த 13 நாள்ல நம்ம பிளான் செய்யணும். அப்ப என்னது, ஃபோலியர் ஆயிட்டு ஏது விளைவுகள் கொடுக்கணுமோ அதெல்லாம் அந்த பீரியட்ல செய்து முடிக்கணும். அப்ப அதுல அது கரெக்ட் ஆயிட்டு அப்சார்ப் பண்ணி எடுக்கும். നിങ്ങൾക്ക് அந்த செடிகளுக்கும் நல்ல ஒரு ரிசல்ட் கிட்டும். ஸோ அப்போ அசெண்டிங் பீரியட்னு പറയുമ്പോൾ വിത്തുകൾ விதைக்கின்றது, பின்ன என்னது இலைகளில் ஸ்ப்ரே ചെയ്യുന്നത്, 501 நம்ம ஸ்ப்ரே பண்ணுறது. வேற என்ன செய்யலாம், எது அது இல்ல நடுறதெல்லாம் வேற. சரியா? உத்தராயணா எடுக்கும்போ இல்ல, ஆமா உத்தராயணா எடுக்கும்போது எந்த தேதி வருது, 9 to 22 இல்ல, தட்சிணாயனா பண்ணும்போது அது எல்லாம் எடுத்து நடவு செய்யக்கூடியது. டிரான்ஸ்பிளான்டிங், தைகளை எடுத்து வேறு இடத்துக்கு மாற்றி நடுவுல அது எல்லாமே தட்சிணாயனால செய்யணும். இந்த குச்சிகள் எடுத்து நடவு செய்யறது, கப்பைண்ட குச்சி நடுவது. இது எதுக்கு வேண்டியன்னா வேர் எதுக்கெல்லாம் முதல்ல வரணும்
இப்ப நம்ம குச்சியை எடுத்து நட்டாலும் என்ன செய்யணும், முதல்ல வேர் வரணும் இல்ல, வேர். இப்போ ஒரு ஸ்டிக் எடுத்து நம்ம பிளான்டிங் பண்ணும்போது எது முதல்ல வரும், வேர் தான் வெளியில வரும். இப்போ அதுக்கு வேண்டியான இந்த தட்சிணாயத்துல பண்ணணும். புரியல? தண்டு முடிச்சு நடாங்க உள்ள எல்லாம் ஞாறு நடுறது, இஞ்சி மஞ்சள் நடுறது தட்சிணாயத்து. இஞ்சி மஞ்சள் அதெல்லாம் நடுறது. பின்ன வாழையை எடுத்து அந்த கண்டு நடுறது எல்லாம் தட்சிணாயத்துல. ஆமா, வேறு ஃபர்ஸ்ட்ல புறத்து வர்றது. எல்லாம் பூமியில வேர் முதல்ல வரக்கூடிய எல்லா ஆக்டிவிட்டிஸும் என்ன செய்யணும், அந்த டிசெண்டிங் பீரியட் அல்லது தட்சிணா. பின்ன அடுத்து வருது, அது எந்த தேதி போட்டுட்டு உண்டு, ராகு. பின்ன ஆ தேதிகளில் எதுவும் செய்யாது இருக்கணும். முக்கியமாയിട്ടുള്ള ஆக்டிவிட்டிஸ். ஹலோ, அடுத்த ஆக்டிவிட்டி உள்ள ராகுன்னு போட்டுட்டு நெக்ஸ்ட். அதுல இப்போ ஃபோர்த்தும் 18th வருதுல்ல, அந்த 2 நாள்லயும் முக்கியமாയിട്ടുള്ള சீடு டிரான்ஸ்பிளான்டிங்கோ முக்கியமாയിട്ടുള്ള ஆக்டிவிட்டிஸ் செய்யாது இருக்கணும். ராகுல ஏதும் செய்யாது. ஆமா, முக்கியமாയിട്ടുള്ള களை எடுക്കാം, தண்ணி பாய்ക്കാം, பின்ன செடி நடுறது, விதை போடுறது, அந்த மாதிரியான முக்கியமாയിട്ടുള്ള செயல் மெயின் ஆக்டிவிட்டிஸ் வேண்டாம். பின்ன அடுத்தது என்ன வருது, அப்போஜி பெருஜின்னு உண்டு இல்ல, சமீப சந்திரன் கிட்ட உள்ளது, பின்ன தூர சந்திரன். ஆமா, அதுல 19th வரும்போ என்னது 19 என்ன போட்டிருக்கு, தூர சந்திரனும் இல்ல, அது ஏது சந்திரன், சமீப சந்திரன், அது விதுரம், அது வந்து அப்போஜி. அதுக்கு அடுத்தது சமீப சந்திரன், அது தானே அடுத்த அந்த வெளுத்த வாவுக்கு அடுத்தது முக்கியமாயிட்டு உள்ள ஒரு தேதி. அதுல இரிகேஷன் செய்யாது இருக்கணும். பின்ன ஈ டேட்ல என்ன, சமீப சந்திரன்ல, சமீப சந்திரன் தானே, சமீப சந்திரன்ல தான் നിങ്ങൾക്ക് ஸ்ப்ரேயும் ചെയ്യാം. ഏത് പെസ്റ്റിസൈഡ് സ്പ്രേയോ ഫംഗിസൈഡ് സ്പ്രേ. പിന്നെ ആ ഡേറ്റിലെയും ഫംഗസും ഇൻസെക്റ്റും വളരെ ആക്റ്റീവായിട്ട് ഇരിക്കുന്ന ഒരു പീരീഡാണ്. അല്ലെ, പൗർണമിക്ക് അടുത്ത് ഇത് പെരിജീന്ന് പറയുന്നില്ലേ, ഇതാ പെരിജീന്ന് പറയുന്നത്. വിദൂര ചന്ദ്രനൊന്നും കുഴപ്പമില്ല, നനയ്ക്കണില്ല, അത് അങ്ങനെ വിട്ടുകളയാം, കൊണ്ടാച്ചാലും കുഴപ്പമില്ല. പിന്നെ ഇപ്പൊ അടുത്തത് മുഖ്യമായിട്ടുള്ളത് വരുത്, ഇപ്പോ ഉത്തരായണ 1 to 8 എന്ന് പറഞ്ഞിട്ടുണ്ടല്ലേ, 1 to 8 വരയ്ക്കും ഉത്തരായണാന്ന് പറഞ്ഞിട്ടുണ്ടല്ലേ, ഉണ്ടോ ഇല്ലയോ? ഉണ്ട്. அப்போ அடுத்தது இந்த இப்ப அந்த சமீப சந்திரனுக்கு அடுத்து என்ன போட்டிருக்கு, விதையும் வித்தும் பழமும், பின்ன வேறு, பின்ன பூவு, இல. இப்ப இலையில நோக்கி பாரு, அதுல 1ஆம் தேதி അവിടെ இருக்கும் இல்ல, இல்ல 1 அதுல இருக்கா, 2 3 எதுல இருக்கு, வித்து பழத்துல இருக்கும், இருக்கா, வித்து பழத்திலே 2 3, பின்ன 4 இல்ல, அது தவிர்க்க வேண்டிய நாள் இல்ல, அது அவாய்ட் பண்ண வேண்டிய நாள், அதை விட்டுட்டு. பின்ன 5 6 எதுல உண்டு, வேர்ல, 7 8 பூவில. அப்போ அந்த 1 to 8 அப்படிங்கிறது உத்தராயணா அப்படின்னு சொன்னாலும் അങ്ങനെ പറഞ്ഞാലും പിന്നെ என்ன செய்யும், அது 4 கேரக்டர் ஆயிட்டு பிரிஞ்சு வச்சிട്ടുണ്ട് இல்ல. அந்த 1 to 8 என்ன பண்ணிட்டு இருக்கு, இப்ப 4 ஆயிட்டு டிவைட் பண்ணிட்டு உண்டு. எது அது மேல இருக்கு, அது இருக்கட்டும். இப்ப கீழே பார்க்கும்போ இப்ப நீங்க எடுக்க வேண்டியது 1 to 8 இல்ல, உத்தராயணான்னு പറഞ്ഞது. அந்த உத்தராயணா 1 to 8ஐயும் இப்போ ஏது 4 பிரிவாயிட்டு பிரிச்சு வச்சிട്ടുണ്ട് இல்ல. இப்ப 1ஆம் தேதி இலை, பின்ன 2 3 வித்து, 5 6 வேறு, பின்ன 7 8 பூ. அது അങ്ങനെയാണ്. പിന്നെ അടുത്തത് 23ல இருந்து 30 வரைக்கும் உண்டு இல்ல. அப்ப 23 எதுல இருக்கு, இப்போ
வேறு 23 24 வேறு என்ன? ஆமா 25 26 பூவு, 27 28 29 இல்ல, பின்ன 30 வித்து. சரி, அப்போ அந்த உத்தராயணாவை 4ஆ பிரிச்சு வச்சுட்டு, இப்போ 4 குரூப் ஆயிட்டு பிரிச்சு வச்சுட்டு இல்ல. அப்ப இதுல ஒரு முக்கியமாயிட்டு சொல்ல வேண்டிய, உத்தராயணம் எதுக்கு வேண்டி? நம்ம வித்து விதைக்கின்ற நாள். இப்போ இதுல முக்கியமாயிட்டு நோக்க வேண்டியது கொத்தமல்லி. அது ஒரு நல்ல எக்ஸாம்பிள் ஆகும் இல்ல. 8 தவசம் 7லிருந்து 8 தவசம். ஆனால் அதே கொத்தமல்லி நம்ம என்ன செய்யும்? வித்துக்காகவும் விதைக்கும், இலைக்கும் விதைக்கும் இல்ல. இலைக்கு வேண்டி இல்ல, நம்ம கொத்தமல்லி இலை வேண்டி என்ன செய்யும்? விதைக்கும் இல்ல. மல்லி தலை அதுக்கு வேண்டி விதைக்கும், பின்ன வித்துக்கும் விதைக்கும். அப்போ நீங்கள் எது ஹார்வெஸ்ட் செய்யணும்னு சிந்திக்குதோ யோசிக்குதோ அதுக்கு ஏத்தது மாதிரி சோயிங் டேட் மாறும். இப்போ அசெண்டிங் பீரியட்ல இங்க நோக்கணும், அசெண்டிங் பீரியட்ல சீடு சோயிங் கரெக்ட். அதுல பின்ன யோசிக்கணும், நமக்கு என்னது ஹார்வெஸ்ட் செய்ய போகுது, சீடா லீஃபா? அப்போ இப்ப கொத்தமல்லி எடுத்துக்கிட்டா அசெண்டிங் பீரியட் 1லிருந்து 8, பின்ன 23லிருந்து 30. அப்போ நமக்கு லீஃப் வேணுங்கில் என்ன செய்யணும்? 1ஆம் தேதி விதைக்கணும், அல்லங்கில் 27 28 29ல விதைக்கணும். லீஃப் வேணுங்கில், இலை வேணுங்கில், இலை வந்து இப்போ ஹார்வெஸ்ட் செய்யணுங்கில் 1ஆம் தேதியும் பின்ன என்ன செய்யணும்? 27 28 29ல நம்ம. அப்ப அது இலைக்குரியது. அந்த அசெண்டிங் ஆக இருந்தாலும் அது லீஃபுக்குரியது. அப்ப 27ஆம் தேதி அது முளைக்கணுங்கில் நம்ம 20ஆம் தேதி 21ஆம் தேதி நம்ம விதையை போடும்போது 27ஆம் தேதி கரெக்டா அந்த வித்து வெடிக்கும், அந்த சீடு வெடிக்கும் போது கரெக்டா 27 28ல அது வரணும். வரும்போ அதிலிருந்து வர்றது லீஃப் மட்டும்தானே நல்லா வளரும், சீடு வராது. ஆமா, அது தானே. அது போல இப்போ நமக்கு இல்ல சார் எங்களுக்கு சீடு தான் வேணும்னு சொன்னா என்ன செய்யணும்? 2ஆம் தேதி 3ஆம் தேதியும் பின்ன 30ஆம் தேதி. இப்ப நம்ம அந்த கொத்தமல்லியில இருந்து சீடு தான் ஹார்வெஸ்ட் செய்ய போகுது, எங்களுக்கு இலை வேண்டாம் அப்படின்னு சொன்னா அப்ப என்ன செய்யணும்? அந்த அசெண்டிங் பீரியட்ல சீடு டேட் பார்க்கணும். அப்ப 2ஆம் தேதி 3ஆம் தேதி வருது, பின்ன 30ஆம் தேதி வருது இல்ல. 2 3 30 12 வேற டிசெண்டிங்ல போயில்ல. நம்ம உத்தராயணையிலே பார்க்கணும், அது தட்சிணாயில போகும். ஆமா, புரியுதோ? அதாவது உத்தராயணாவில உள்ள வித்துக்குரிய நாள் நம்ம செலக்ட் பண்ணணும். உத்தராயணா என்ன சொல்லிட்டு 1ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரையும், பின்ன 23லிருந்து 30 வரைக்கும். சரியா? அந்த அப்ப நீங்க பாருங்க 1லிருந்து 8 டேஸ் வருது. அப்ப 23 24 25 26 27 28 29 30 ஒரு அடுத்தது ஒரு 7 8 நாள் வருது. அப்ப ஒரு 16 நாள் வருது இல்ல. உத்தராயணையில 16 நாள், 1 to 8 பின்ன 23 to 30. இப்ப இத வந்து என்ன பண்ணிருக்கு? நம்ம 4 குரூப் ஆயிட்டு பிரிச்சு வச்சிருக்கு. அந்த 1 to 8 23லிருந்து 30 அந்த டேட்டை என்ன பண்ணிருக்கோம்? அதன் கேரக்டர் அனுசரிச்சு 4 ஆயிட்டு பிரிச்சு வச்சுட்டு. அப்போ ஃபர்ஸ்ட் குரூப் எது? சீடு. அப்ப சீடுன்னு பார்க்கும்போது 2 3 பின்ன 30 இல்ல. 2 3 30 சீடுக்குரியது. பின்ன அடுத்தது 5 6 23 24 இல்ல. 5 6 23 24 என்னது? ரூட்டுக்கு வேண்டியது, ரூட். பின்ன ஃப்ளவருக்கு வேண்டியது என்ன வருது? 7 8 பின்ன 25 26. புரியுதோ? உத்தராயணாயில உள்ள டேட் நமக்கு பார்க்கணும். உத்தராயணா 1 to 8 பின்ன 23லிருந்து 30. அதுக்கு அகத்தே உள்ள டேட்டுகள் நமக்கு நோக்கி பார்க்கணும். பின்ன அடுத்து என்ன வருது? ஃப்ளவர் டே. ஃப்ளவர் டே பார்த்து இப்போ லீஃப் டே பார்க்கும். லீஃப் டேல பார்க்கும்போது 1ஆம் தேதியும் 27 28 29ன்னு வரும். அதாவது இப்போ தட்சிணாயனா வந்து எடுத்து நடுறதுக்கு வேண்டி, பின்ன எடுத்து நடுறதுல ஏது விளைவுகள் நம்ம ஹார்வெஸ்ட் செய்யுறது. இதுல வந்து தேங்காயில என்ன செய்யுது? காய் தானே எடுக்குது. அப்ப அதனால சீட் அண்ட் ஃப்ரூட் செலக்ட் பண்ணுது. ஆமா,
இப்ப புரியுதோ? இன்னொன்னு கப்பக்கிழங்கு இல்ல, கப்பக்கிழங்கு பார்க்கும்போ தட்சிணாயத்துல ரூட் பார்க்கணும். ஆமா, வேறு இல்ல, அது நடும்போது முதல்ல வேறு தானே வரும், வேறு. ஆமா, தட்சிணாயனம். ஆமா, தட்சிணாயனத்துல 9 to 22 இடையில ரூட் என்னைக்கு வருது கண்டுபிடிக்கும். 15 16 இலையினது. கரெக்ட், சூப்பர். ரப்பர் வந்து எல்லாரும். ஆமா, பாலில் வேணும். கரெக்டா சொல்றது, சூப்பர். அது அப்ப இது உண்டு இல்ல, வெங்காயம் உண்டு இல்ல, ஆனியன். ஆனியன் என்ன வேணும்? அதுவும் இலையாது. அப்போ அது எடுத்து ஆனியன் எடுத்து நடுறதும் இதுக்கு டிசெண்டிங் பீரியட், அதாவது தட்சிணாயனால லீஃப் டேல எடுத்து நடணும். ஆமா. பின்ன பனானா எப்ப நடணும்? சீடும் ஃப்ரூட்டும். நம்ம ஃப்ரூட் தானே வேணும். அப்போ அந்த தட்சிணாயனால சீட் அண்ட் ஃப்ரூட் டேட் பார்த்து நடணும். வித்தின் டேட்ல பனானா நடுறது. ரப்பர்ல இருந்து எது எடுக்கும்? பால். அது வாட்டர் இல்ல, தண்ணி இல்ல. அப்ப தண்ணி இந்த இலையின் குரூப், இலையின் குரூப். இஞ்சி மஞ்சள் எல்லாம். ஆமா, இஞ்சும் மஞ்சளும் வேறாங்க. ஆமா, இஞ்சி மஞ்சளும் அந்த தட்சிணாயனால வேறு பார்த்து நடணும். ஆமா, அது வேறு. ஆமா, கிழங்குகள் எல்லாம் வேறுல வரும். ஆமா, உத்தராயணா சீடு சோயிங், தட்சிணாயனா டிரான்ஸ்பிளான்டிங். அப்ப எல்லாமே டிரான்ஸ்பிளான்டிங். ഈ പറിച്ച് നടണ്ടാത്ത സാധനങ്ങൾ, ഒരു നേരെ നമ്മൾ നടുന്ന സാധനങ്ങൾ, ഇപ്പൊ കപ്പയൊക്കെ നമ്മൾ പറിച്ച് നടുന്നില്ല, പക്ഷെ അത് ദക്ഷിണായത്തിൽ തന്നെയാണ് വരുന്നത്. കാരണം അത് നടുന്ന സാധനമാണ്, വിത്തില്ല അതിന്. ആ, അതേസമയം നമ്മൾ പയറ് അങ്ങനെ പച്ചക്കറിയുടെ സീഡൊക്കെ മുളയാണ് വരുന്നത്. അതിന്റെ ലൈഫ് ഫോഴ്സ് അത് തന്നെ. അതായത് നമ്മളൊരു സാധനം നട്ടു കഴിയുമ്പോൾ നമ്മൾ കഴിഞ്ഞ ദിവസം പറഞ്ഞില്ല, ലൈഫ് ഫോഴ്സ് എർത്ത് ഫോഴ്സ് എന്ന് പറഞ്ഞ സാധനം, അതായത് ഭൂമി ശക്തി എടുക്കേണ്ട സാധനവും വെളിയിലെ ശക്തി കിട്ടേണ്ടത്. ഇപ്പൊ ഈ മേളിലോട്ട് മുള കൊട്ടേണ്ടതെല്ലാം ലൈഫ് ഫോഴ്സിലാണ് കണക്കാക്കുന്നത്. അത് അങ്ങനത്തെ സാധനങ്ങളെല്ലാം കണക്കാക്കുന്നത് ഉത്തരായനത്തിലാണ്, മുള കൊട്ടുന്നതായിട്ട്. മറ്റേ താഴോട്ട് വേറെ ആദ്യം വരുന്ന സാധനങ്ങളെല്ലാം ദക്ഷിണായനത്തിലാണ് കണക്കാക്കുന്നത്. അതിന് വേണ്ടത് ഭൂമിയുടെ പവറാണ്, അതുകൊണ്ടാണ് ഇതില് കണക്കാക്കുന്നത്. அப்போ லேயரிங் பண்ணும்போ அது வந்து டிசெண்டிங்ல பண்ணணும். லேயரிங்ல மேல இதுதானே மஞ்சு வெட்டி கெட்டுது இல்ல, அதுல வேறு தானே வெளியில வருது. அப்ப அது வந்து லேயரிங் வந்து நமக்கு வந்து என்ன செய்யணும்? இது இல்ல, தட்சிணாயனால நம்ம செய்யணும். பின்ன கிராஃப்டிங் சொல்லும், இப்படி ரெண்டு செடியை வச்சு கெட்டும், அது ஒட்டிக்கிறது வந்து உத்தராயனால செய்யணும். அது வேற இல்ல, ஜாயிண்ட் இல்ல, ஜாயினிங் ஆகுது. പിന്നെ അത് ജോയിൻ ആകരുത്, സ്റ്റെം രണ്ടും. ആമാ, பனானா வந்து டிசெண்டிங் பீரியட் ആണ്. அது தட்சிணாயனால ஃப்ரூட், தட்சிணாயனால ஃப்ரூட். அப்புறம் அந்த அரக்கநெட்ல வேறு தான் முக்கியமாக வருவார். സീഡെന്ന് പറയുമ്പോ അത് ഉത്തരായണം, വേറെ ഏത് കവറിങ് വേണ്ട. സീഡ് വരുന്നത്, ലീഫ് വരുന്നത്, അതല്ല നിങ്ങൾക്ക് നമ്മൾ നടാൻ ഉപയോഗിക്കുന്നത് വിത്താണെങ്കിൽ, വിത്താണെങ്കിൽ ഒരു വിത്ത് പൊട്ടുക എന്നുള്ളൊരു സംഭവമുണ്ട്. അത് നടന്നതിന് ശേഷമാണ് ഇതിന് വേര് വരുന്നത്. ചിലത് നമുക്ക് പ്രത്യക്ഷത്തിൽ കാണാൻ പറ്റുന്നതായിരിക്കും, മറ്റേത് കാണാൻ പറ്റാതെ. ചിലപ്പോൾ അതിന്റെ ഒരു തൊലി മാത്രമായിരിക്കും വരുന്നത്. അതാണ് ആ വിത്ത് പൊട്ടുക എന്ന് പറയുന്ന ആക്ടിവിറ്റി. അത് നടന്നതിന് ശേഷമാണ് വേര് വരുന്നത്. ഇങ്ങനെയുള്ള എല്ലാ ഉത്തരായനത്തിൽ തന്നെയാണ് എല്ലാ ഉത്തരായനം. പിന്നെ നിങ്ങൾക്ക് കോമ്പോസ്റ്റ് ഇടുന്നത് ദക്ഷിണായനാല ഇടണം. കുറച്ചുകൂടെ എളുപ്പത്തിൽ വേണമെങ്കിൽ ഓർത്തു, വിത്ത് പാകുന്ന എല്ലാ സാധനങ്ങളും നമ്മൾ ഒന്നും കൂടെ പറിച്ചു വെക്കുകയും കൂടെ ചെയ്യുന്നില്ല ഒരു പരിപാടി എല്ലാ സാധനം. അതുകൊണ്ട് തന്നെ അത് ഉത്തരായനാണെന്നുള്ളത് ഉറപ്പിച്ചു വെച്ചാൽ പറിച്ചു മാറ്റി നടുമ്പോൾ ദക്ഷിണായനത്തിന് വരും. അതാണ് അതിനകത്ത് കോമ്പോസ്റ്റ് ആപ്ലിക്കേഷൻ പண்றது ദക്ഷിണായന. സംശയം എന്തെങ്കിലും ഉണ്ടെങ്കിൽ ക്ലിക്ക് ചെയ്യാൻ കഴിഞ്ഞു. ചെറിയ സംശയമുണ്ട്. നമ്മള് ഈ ബാമ്പു കട്ട് ചെയ്യുമ്പോ ചില സമയത്ത് കട്ട് ചെയ്യുമ്പോഴത്തേക്ക് ഒരു ഈച്ച വന്ന് കുത്താറുണ്ട്.
ചില സമയത്ത് കട്ട് ചെയ്യുമ്പോഴത്തേക്ക് ഈച്ച കുത്താറില്ല. கொட்டாதுல்ல. അതിന്റെ കറക്റ്റ് ആയിട്ട് அது வந்து നിങ്ങൾക്ക് ഇതും ഇല്ല, കറുത്ത വാവില ചെയ്യുമ്പോൾ കൊട്ടാது. പിന്നെ ദക്ഷിണായനായാല ചെയ്താലും அந்த இது கொட்டாது. தட்சிணாயனாவும் ஆமா உத்தராயணாயில பண்ண கொட்டும். தட்சிணாயனாவிலையும் പിന്നെ കറുത്ത വാവിலையும் பண்ணினா அது ஒன்றும் ஆகுதில்லை. இதுல நீங்க இப்போ இதுல செய்யும்போ ஒரு எக்ஸாம்பிள் காட்டிட்டு நம்ம அந்த நெல் எடுத்து டிஃப்ரெண்ட் டேஸ்ல நட்ட அது மாதிரி நீங்களும் ஒரு 50 கட்டிங்ஸ் வைக்கும்போது ஒரு 5 கட்டிங்ஸ் வந்து தப்பாயிட்டு எடுத்து வைக்கணும். അപ്പൊ നിങ്ങൾക്ക് അത് പുരിയും அந்த ഡിഫറൻസ്. എന്റെ അറിവിനെ കുറിച്ചൊന്നും എനിക്ക് യാതൊരു സംശയമില്ല, നല്ല മതിപ്പായിരുന്നു. കാരണം ഇത്രയും ഡീപ്പായിട്ടുള്ള കാര്യങ്ങളൊക്കെയാണ് പറയുന്നത്. പക്ഷെ നമുക്കിത് നടക്കുമോ എന്നൊരു ചിന്തയായിരുന്നു ആദ്യത്തെ ദിവസം. ഫസ്റ്റ് ഡേ വി ആർ ഫീലിംഗ് ലൈക്ക് ദാറ്റ് വെദർ ഇറ്റ് ഈസ് പ്രാക്ടിക്കൽ ഫോർ അസ്, നടക്കാൻ സാധ്യത കുറവാണല്ലോ എന്നൊരു ചിന്തയാണ് ഞങ്ങളുടെ ഉള്ളിൽ. പക്ഷേ ടുവേർഡ്സ് ദി എൻഡ് ഓഫ് ദ ഡേ അല്ലെങ്കിൽ സെക്കൻഡ് ഡേ ബിഗിൻ ചെയ്ത് കഴിഞ്ഞപ്പോഴത്തേക്കും ഞങ്ങളുടെ ഉള്ളിലെ ചിന്തയൊക്കെ മാറി. ഇത് നമുക്ക് ഓരോരുത്തർക്കും ചെയ്യാൻ പറ്റും. എത്ര പ്രാക്ടിക്കലായിട്ട് ഓരോ കാര്യങ്ങൾ ചെയ്യാൻ പറ്റുമെന്ന് സാറ് സിമ്പിളായിട്ട് നമുക്ക് ഓരോരുത്തർക്കും മനസ്സിലാകുന്ന രീതിയിൽ വളരെ ഭംഗിയായിട്ട് പറഞ്ഞു തന്നു. താങ്ക് യു വെരി മച്ച് സർ ഫോർ യുവർ വണ്ടർഫുൾ സെഷൻസ്.